நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் என்றால் போட்டிங் வந்திருக்கோம். இந்த போட்டிங் என்னென்னா ஒரு 5 இடத்த கவர் பண்ணுறாங்களா அந்த போட்டிங்கில். எந்தெந்த 5 இடம் எங்கே 5 இடம் தெரில, சொல்லுவார், நான் கேட்டு சொல்கிறேன். இந்த ஊர் பேர் பாண்டிச்சேரியா? ஜிபே தான் ப்ரோ. பாண்டிச்சேரியில் எங்கப்பா? பாண்டிச்சேரியில் இந்த ஏரியா பேர் வந்து பாண்டி பீச். பாண்டி எக்ஸ்போவில் இருக்க போட்டிங் பேர் வந்து ஸ்பார்டன்ஸ் போட்டிங். எங்கன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு எங்ககிட்ட, அவங்கக்கிட்ட பேசி போகிறோம். பர் ஹெட்டு வந்து நாங்கள் பேசி சீக்ரெட்டா கோட் வேடா பர் ஹெட்டுக்கு பேசி சொல்லக்கூடாதுண்ணா இருப்பதா அவர். ஸோ இது வந்து சீக்ரெட். நாங்கள் ரெகுலர் கஸ்டமர்னால டிஸ்கவுண்ட். அவன் 7 வாட்டி வந்திருக்கானே. ஏய் சும்மா 7 வாட்டி ரைம் கேக்குது. 7 சொல்லிட்டு இருக்கானுங்க. 7 நாங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எங்கே போகிறோம் ஏது போகிறோம்லாம் காட்டுறேன். இது வந்து கடலும் ஏரியும் கலக்கிற இடம். அதனால அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. கடலும் ஏரி போகிற இடம். அது இல்லாமல் வேறு ஒரு ஹைலாண்டு, அதுக்கப்புறம் மேங்கூர் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்துடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கேப் போயிடுவேன். கேப்ல போயிடுவேன், பஸ்ஸில் போயிடுவேன். எல்லாம் பேசாத. இங்கே பாருங்க, அவன் மண்டைக்கு நேராக மேலே பார்த்தா நோ ட்ரிங்கிங் பார்த்து வச்சிட்டான். ஆனால் குடிச்சிட்டு இப்போதான் பார்த்தேன். இப்போதான் டக்குன்ட்டு வரோம். 2 பேரும் குடிச்சிட்டு வந்துருக்கானுங்க. யாரு சொல்லு? கார் எனக்கு ஓட்ட தெரியுன்றனால என்கிட்ட காரை கொடுத்துட்டு குடிக்கிறாங்க. சரி, ஓகே. போட்டு எப்போ வரும்னு தெரில. போட்டில் ஏறிட்டு போட்டு என்ன அவ்வளோ அழகாக இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. ஆமாம். எங்களோட தேர்ட் ஸ்பாட்லாம் இல்லை, பேசி முடிச்சாச்சு. அவாய்ட் பண்ணுறானுங்க. என்னன்னா இவன் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கான். ஆமாம், வரப்போது இல்லை. அவாய்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா போட்டிங்கு போட் வந்துருச்சான். காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. பார்க்க லைட்டாக ரெஸ்கியூ பண்ண போகிறோம். ஆமாம், இந்த டைமில் நீங்கள் என்ன கேப்டன் கூப்பிட முடியாதா? தம்பி போ, நானே கூப்பிடுவேன். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. போட்டில் உட்காந்து கிளம்பிட்டோம். ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா நீங்கள் இந்த ஆற்றுக்குள்ளே இருக்க மீன் முதல்லலாம் இப்போ இந்த கேமராவில் பார்ப்பீங்க. அதான் மாசாகுது, கெத்தாகுது. ஆமாம், கிளைமேட் நாங்கள் வந்து நேரம் பார்த்து அப்படியே வெயில். இப்போ அந்த சில்லு காற்று படும்போது மூஞ்சி அப்படியே கொஞ்சம் அப்படியே இதமா இருக்கு. சில்லு காற்று வரல சொல்லு. ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் ஹார்பர். பெரிய பெரிய போட்லாம் நின்றுட்டு இருந்துச்சு, அதுதான் ஃபிஷிங் ஹார்பர். இப்போ செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட். அனகோண்டா படத்தில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அனகோண்டா படத்தில் வந்த மாதிரி மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ நுழைய போகிறோம். இப்போ இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள நாங்கள் போயிட்டு இருக்கோம். தப்பா அதை நினைக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கு. தேடி பாருங்க, அந்த பாரெல்லாம் போறாங்க. இப்போ வந்து இங்க என்னன்னா கடலும்
ஆறும் கலக்கிற இடமா அது. அதனால அவர் என்ன சொன்னாரு, 4 ஹவர்ஸ்க்கு வந்து தண்ணி அப்படியே மாறிக்கிட்டே இருக்குமா, உப்பு தண்ணி உள்ள வருமா, நல்ல தண்ணி வெளியே போகுமா, அந்த மாதிரி சொன்னாரு. இப்போ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷிங் போர்ட் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட். இப்போ வந்திருக்காது அரிக்கமேடு ஃபோர்ட். ஏதோ ஒரு 16ஆவது நூற்றாண்டில் கட்டினாங்க துறைமுகம் இருக்காங்க. ஓ போர்ட்டா? ஃபோர்ட்டுன்னு நான் கோட்டை ஏதோ இருக்கு போல நினச்சேன். அங்கே அப்போ கட்டின துறைமுகமா இங்கே. அதை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் போட்டுக்கிறாங்க, 10 நிமிஷம் போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க தான் போகிறோம். நல்லா தான் இருக்குது ரைடு, போட் ரைடு. கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸாக இருக்குது. ஒரு அட்வென்ச்சரும் இல்லை, சும்மா சொல்கிறான். என்ன அட்வென்ச்சராக இருக்குது? அந்த இடம் திகிலாக இருந்துச்சுல்ல, மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. அதான் அது திகிலாக இருக்கிறது எல்லாமே அட்வென்ச்சர். திகிலாக இருக்கிறது ஹாரர். அட்வென்ச்சர்னா சுவாரஸ்யமா. இப்போ வந்து ஹாரர்னா இப்போ நீ கண்ணால பார்த்து உனக்கு அந்த திகில் வருது, த்ரில்லிங். அது வேற. நீ வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. அப்பா சாரி சொன்னதா கரெக்ட். அட்வென்ச்சர்ஸ் நான் பேச சொல்லிட்டேன்ல கரெக்ட். அவ்வளோதான். வாதாடி ஜெயிக்கணும், இல்லைன்னா வாதாடவே கூடாது. நான் வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க, அதனால நாங்களும் கொஞ்சம் மாறிக்கணும். எது சொன்னாலும் சரின்ட்டு போயிடலான்ற மாதிரி. ஓகே, இங்க இருந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் நோ ஸ்மோக்கிங் போர்டு தான் இருக்கு. ஆமா, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நாங்கள் ஸ்மோக் பண்றதில்ல. என்ன எங்க கூட உள்ள ஒருத்தர் செயின் ஸ்மோக்கரு, அதை திறாம பாருங்க பின்னாடி. இதோ கஞ்சா குடிக்கி. இதுதான் அந்த போர்ட். மரம் வளர்ந்து எல்லாமே இடிஞ்சிருமா? அதுதான் மரம் நடுவில் பூந்து வளர்ந்து போல, அதை கட் பண்றாங்க. அந்த பில்டிங் சாஞ்சிடக்கூடாதுன்னு கட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதை முட்டு கொடுத்து கட்டுறாங்க, இதெல்லாம் இடிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. இங்கே ஒரு கட்டையெல்லாம் வச்சு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க, உடஞ்சிடக்கூடாது. அரசங்களோட பால் செங்கல் இடாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோம்னா அரிக்கமேடு அப்படின்ற ஒரு தீவில் தான் இருக்கும். தீவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அரசங்கல்ல கட்டப்பட்ட போர்ட்னா என்ன சொல்லு, துறைமுகம். துறைமுகம். ஸோ இந்த போர்ட் வந்து இடிஞ்சு நிலையில இருக்கு. அதை வந்து அவங்க இடியாம முட்டு கொடுத்து கட்டையெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். இது உடஞ்சிருச்சுன்னா அது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இல்லாம ஆயிடுச்சு. என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இங்க வந்துட்டு ஒரு கடை இருக்குது. ஆமா, இங்க வந்து இளநீ ஜூஸ் எல்லாம் வச்சு கடை இருக்கு. ஜூஸ் குடிப்போமா? A few moments later. நமக்கு தெரியாதா, நமக்கு நீ அவுட்டே சண்டை போடுவ, அவங்க வராது. ரொம்ப டயர்டா இருக்கு. 10 நிமிஷம் ஆவல உங்க. நைட் தூங்கல ப்ரோ, அப்படிதான் இருக்கும். கண்ணெல்லாம் பத்தி டொயின் ஆயிடுச்சு. கண்ணு கீழே என்ன தப்போ அந்த மாதிரி வீங்கி போயிடுச்சு கண்ணு கீழே அவனுக்கு. நீ நல்லா தூங்கி நேசிட்டு வர. 4 மணி நேரம் தூங்கணும். அவன் 1 மணி நேரம் தான் தூங்கியிருக்கான். 4 எங்க இருக்கு, 1 எங்க இருக்கு. 1 வந்து 12க்கு அப்புறம் இருக்கு, 4 3க்கு அப்புறம் இருக்கு. எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றேன். டேய் எப்பா நாங்க கூப்பிட்டேன், எவ்வளோ கூப்பிட்டேன், எவ்வளோ கூப்பிட்டேன். நீ தான் நான் கூப்பிட்டேன். ஷார்ப்பா வந்துட்டு கருப்பு சட்டை போட்டு வா. மாஸ் பண்றோம், கலக்குறோம் சொன்னல. கலக்குறோன்னு சொல்ற அண்ணா, கலக்கிட்டு போன்னு சொன்னது யாரு? இங்க வந்துட்டு ஓடில ப்ரோடா எல்லாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, சரியா? சொல்லு. இதை சாப்பிட்டீங்க ஏன் கசப்புல வந்து தூக்கம் போயிடும். இங்கதான் PS2 எடுத்தாங்களா? சொல்லு. உனக்கு ட்ரிப் அட்வைசர் என்ன மட்டே ஆயிட்டான். PS2 அறிவிக்கல நேத்தான். ஏய், PS2 எங்க ஏத்தாங்க? எங்கேயே எடுத்துட்டாங்கடா. நீ தானே சொன்ன கார்த்தி இங்க தான் கட்டி போட்டாங்க. வந்தே நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொன்னாங்க என்கிட்ட. என்னடா கார்த்தி தான் கட்டி போட்டாங்க. அரிக்கமேடு போட்டு அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ரிவர் மூச்சு போகிறோம். ரிவரும் பீச் கடலும் கலக்கிற இடத்துக்கு போகிறோம். இப்போ எங்கன்னா நாங்கள் கடலும் ஆறும் கலக்கிற இடத்துல இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லு தெரியுதா? அந்த இடத்துல அந்த கல்லு பச்சை கலர்ல தண்ணி இருக்கு. அது பச்சை கலர்ல அந்த பக்கம் தண்ணி இருக்கு. இப்ப பார்த்தா உங்களுக்கு கடல் கலர்ல இருக்கு, இது ஆறு. அந்த பக்கம் தண்ணி பச்சை கலர்ல இருக்கு, அது கடல். இதுதான் ஜாயிண்ட் ஆறோம்.
இந்த இடத்துல தான் கொஞ்சம் அலை அதிகமா இருக்கு கடல் பக்கத்துல வரணும். ஆமா கடல் பக்கத்துல வரும்போது கொஞ்சம் அப்படியே திகிலா இருக்குது. எல்லாமே திகிலா தான் இருக்கும். திகிலா தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா போறேன். திகிலா இருக்கு. போட்டிங்கே வந்தது ரைட்ல அவரு கடல்ல போட்டு போயிருக்கீங்களா? போட்டு வச்சு கடல்ல போட்டு போயிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கப்பல்லாம் அங்க வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்குன்னு. அதுதான் கடல் கலக்கிற இடம். அங்க வர அலை தெரியுது. இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அலை கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா அலை வரும். பிகாஸ் ஆஃப் பீச். இதுதான் வந்து இயற்கையோட நியதி. அங்க பாருங்க எவ்வளவு அளவு வருது அடி. எவ்வளவு தூரம் அளவு வருது பாரு அடி. தண்ணி சூப்பரா இருக்குது வெயில்ல. கைஸ் போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் ராக் பீச் போகலான்னு இருந்தோம். ஆனால் வந்துட்டு இந்த போட்டு ஓட்டுனவர் வந்துட்டு பாண்டி மெரினா இல்லை சொல்கிறேன். போட் ஓட்டுனவர் வந்துட்டு இந்த டைமில் பாண்டி மெரினா போங்க. பாண்டி மெரினா போனா ஹாப்பனிங்கா இருக்கும்னாரு. சாம ஹாப்பனிங்கா இருக்கு. பாண்டி மெரினா மட்டும் அவ்வளோதான் அவ்வளோதான் பாண்டி மெரினா. A few moments later. வந்திருக்கோம்னா ராக் பீச் வந்திருக்கோம். ராக் நான் கரெக்ட் பண்ணலாம் தான் ராக் பீச். பாறைகள் சூழ்ந்த கடல் இருந்ததுனால ராக் பீச்சுக்காக நான் பேசுகிறேன். கேட்கலான்னு தெரியல, கேட்கலாம் மன்னிச்சுக்கோங்க. அந்த சைடு பீச் ஒரு அழகிய காட்சி, அந்த பக்கம் ஒரு அழகிய காட்சி. நாங்கள் நடுவில் சன்செட் நடக்குது. ஐ திங்க் ஸோ இதான் லாஸ்ட் இடம். அவ்வளோதான், இதான் லாஸ்ட் இடம். இதுக்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணணும். எங்கள் டிரைவர்னால வீட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாமே அவன் உனக்கா எவ்வளோ வாதாட்டிருந்தான் தெரியுமா? அப்போதான் நைட்டில் போனால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சரி அதெல்லாம் ரைட்ஸ்க்க வேண்டியதான். அவ்வளோதான், நான் ஓட்டுவேன். அவ்வளோதான் அதான் எங்கள் டிரைவர் போயிட்டு 10 மணி தான் கிளம்புறோம் பாண்டிச்சேரியிலேருந்து. அவ்வளோதான். காலையில இருந்து தூக்கத்துல இருந்தா அறம்போதிலே சுத்திட்டு இருக்கான். தூங்க வேலை சுத்தமா ஓகே சர்வே பண்ணதே பெரிய விஷயம். கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லையா? சர்வே எல்லாம் பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்க. இங்கே வரணும், கஷ்டப்பட்டு வராதீங்க. இது இஷ்டப்பட்டா மட்டும் தான் வருவேன். செருப்பால் சொல்லுவேன். வெறுப்பால் அடிப்பேன் நான் நிஜமானேன். ஓகே இவங்க மட்டும் பேசுவானுங்க. நாங்கள் ஒரு நேரம் பீச்சை ரசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். பாய். வீட்டுக்கு போகிறோம். தண்ணி கீழே இறங்கும் போது நாங்கள் பாண்டிச்சேரி தாண்டி இருக்கோம். ஆமாம் அது வந்துட்டு தாண்ட மாட்டானுங்க. பாண்டிச்சேரின்னு எழுதியாலும் தாண்டுவானுங்க. நல்லாச்சு. ஓகே அப்புறமா ஓகே பார்ப்போம். நாங்கள் இது என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஆரம்பிச்ச இடத்துக்கே நாங்க வந்து முடிச்சுட்டோம் ட்ரிப்பை. பகல்ல பார்த்துருப்பீங்க. இப்போ இருட்டெல்லாம் இருக்கு. ஏன்னா ஏரியால கரண்ட் இல்லை. அதனால ஸோ இதோட இந்த ட்ரிப்பு முடியுது. வர வெளில டின்னர் சாப்பிட்டு வந்தோம். எல்லாம் டயர்டு, அதனால வீடியோலாம் எடுக்க முடியல. ஒரு நாள் ட்ரிப்புக்கு ஒரு டயர்டு ரசரசம் வந்தோம். ஒரு நாள் ட்ரிப்புக்கே செம்ம டயர்ட் ஆகுது. என்னன்னே தெரியல. ஒரு வேளை பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. வீக்கு தான், பாடிக்கு டேமேஜ் இல்லை. அதனால ரொம்ப முடியல. கால் கைகளாக வந்துருக்குது. போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.